சிட்லப்பாக்கத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 90 சவரன் தங்க நகை மற்றும் வைர நகைகள் 750 கிராம் வெள்ளி கொள்ளை போன வழக்கில் கொள்ளையன் கைது செய்யப்பட்டுள்ளான். ஆட்டோ கடன் அதிகமானதால் மீண்டும் கொள்ளையடிக்க இறங்கியதாக பழைய குற்றவாளியான ஆட்டோ ஓட்டுநர் வாக்குமூலம் அளித்துள்ளார். சென்னை பெரும்பாக்கம் அடுத்த சிட்லப்பாக்கம் வினோபா நகரில் வசித்து வருபவர் 56 வயதான மாலினி. கணவரை இழந்த இவர் கடந்த 15 வருடங்களாக தனியாக வாடகை வீட்டில் வசித்து வருகின்றார். இவருக்கு 3 மகள்கள் திருமணமாகி அவரவர் வீட்டில் வசிக்கின்றனர். கடந்த 9ஆம் தேதி மாலினி சிட்லப்பாக்கத்தில் வசிக்கும் அவருடைய 2வது மகள் வீட்டிற்கு சென்றுள்ளார். மாலினி வீட்டு மாடியில் சிவரஞ்சனி என்பவர் வாடகைக்கு குடியிருந்து வருகிறார். 28ஆம் தேதி காலை எழுந்து வெளியே வர முயற்சித்த போது வீட்டின் கதவு வெளிப்பக்கம் தாழ் போடப்பட்டிருந்தது. பக்கத்து வீட்டுக்காரருக்கு இது பற்றி தகவல் தெரிவித்து தாழ்பால் திறந்து வெளியில் வந்துள்ளார். அப்போது கீழ் வீட்டில் பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. உடனடியாக மாலினிக்கு தகவல் தெரிவித்து அவர் வந்து பார்த்தபோது வீட்டில் பீரோவில் இருந்த 90 சவரன் நகை மற்றும் வைர நகைகள் 750 கிராம் வெள்ளி கொள்ளை போயிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்து அவர்கள் வந்து கைரேகை பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சிட்லப்பாக்கம் கன்னிக்கோவில் தெருவில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர் 45 வயதான ஆரோக்கியராஜ் என்கின்ற நாயுடு என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து தங்க நகை வெள்ளி பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர் மீது 2022ஆம் ஆண்டு பெரும்பாக்கத்தில் கஞ்சா வழக்கும், வலசரவாக்கம், ஆவடி உள்ளிட்ட இடங்களில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த வழக்கும் பதிவாகியிருப்பது தெரியவந்தது. விசாரணையில் ஆட்டோ கடன் அதிகமானதால் மீண்டும் பழைய தொழிலான பூட்டிய வீட்டை நோட்டமிட்டு இரவு நேரத்தில் கொள்ளையடிக்க திட்டமிட்டு அரங்கேறியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். கொள்ளையடித்து சென்ற தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி நகைகளை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.